அதான் அப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா, நான் எப்போயெல்லாம் ரம்யாவை தேட ஆரம்பிச்சேனோ, அப்போயெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு கூக்கமாக்களும் பித்தலாட்டையும் பண்ணி விடுவாங்க. யாருனாக்கா இந்த சோலைமட்டி ஆளுங்களும், எங்கள் குடும்பத்து ஆளுங்களும், எங்கள் அம்மா எங்கள் வீட்டு ஆளுங்களும் பண்ணி விட்டுட்டு, கூட குறைச்சிருந்தாலும் மன்னிச்சுக்க, தண்டிச்சிடக்கூடாது, யாரையும் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு கற்றுக்காரணும். மன்னிக்கிறவங்க தான் மனுஷங்க, தப்பு பண்ணுறவங்க மனுஷங்க, மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் என்ன சமீபத்தில் என்ன பண்ணானுங்க, உனக்கு இருக்கிற கடன் எல்லாத்தையும் நாங்கள் அடைச்சி தரோம், அந்த பொண்ணு கூட நீ வாழு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. தொடர்ந்து என்னை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணுவேன். ஐயா சாமியெல்லாம் என்னை விட்டுடுங்க ஐயா, நான் இனிமேல் நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேன், கடனை நானே அடைச்சிக்கிறேன், என்னை ஆளை விட்டுடுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இந்த ரம்யா பற்றின வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பிச்சேன்ல, மறுபடியும் அந்த சோழம்பட்டி பொண்ணு வினிதாவை மறுபடியும் ஊருக்குள்ளார கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இத்தனை நாள் கொண்டு போய் கம்பெனிலே அங்கேயும் இங்கேன்னு கொண்டு போய் வச்சுட்டு தங்க வச்சுட்டு இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து பித்தலாட்டம் பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க.